இந்த துராத்மா கதையில் வரும் சடங்குகளும் அமானுஷ்ய நிகழ்வுகளும் கற்பனையே. திரையில் காட்டப்படும் சில காட்சிகளும் குறியீட்டுகளும் பார்வையாளர்களை பயமுறுத்த மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளன. நிஜ வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். குறிப்பு: நால்வர் ஒன்று கூடி சீமா என்ற ஒற்றை இலக்கை நோக்கி 4 நண்பர்கள் மட்டும் தங்களின் முழு முயற்சியால் உருவாக்கிய ஒரு குறும்படம். சூப்பர் ஸ்பைசி ஸ்டோரி குழுவினரின் படைப்பு. டே மச்சான், இதான்டா அந்த ஃபேமஸான ஹாண்டட் ஹவுஸு. இன்னைக்கு பேய் இருக்கா இல்லையான்ட்டு வீட்டை பொழந்து பிரித்து பார்க்குறோம். சரியா? எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கு. என்ன ஆர்வமோ இறங்கு. பேயை நம்ம ஒரு பதம் பார்த்துருவோம். பரவாயில்லையே, மாஸ் பண்ணலான்னு பார்த்தா தமாசாக்கி விட்டுருச்சு. பயமாக தான் இருக்கு. இப்படியா என்னை தமாஸ் பண்ணுவேன்? வாங்க நடைய கட்டுவோம். டேய் மச்சான், பேய் இருக்கு அது இருக்குன்னாங்க, ஒன்னத்தையும் காணா. பேய் இருந்தா நல்லா தான் இருக்கும். ஒன்னத்தையுமே காணாம. ஆனா மச்சான், உனக்கு கடைசியில ஏமாற்றம் ஆயிடுச்சேடா. நான் கூட பொம்பளை பேய் வரணும்னு ஆர்வமா இருந்தேன். கடைசியில ஏமாற்றம் ஆகி போச்சு. என்னத்த பண்ண? சரி, வண்டி எடு போவோம். ஆனா பரவாயில்லையே, இங்க கொஞ்சம் ஹாண்டடா தான் இருக்கு. அவனது ஒண்ணுமே இல்லை. நீ ஏதோ எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியாதா? என்னடா ஸ்டார்ட் ஆகல? ஸ்டார்ட் ஆகலையா? பெட்ரோல் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு மச்சான். அப்புறம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? மறந்துட்டேன். செல்ஃப் ஸ்டார்ட் கூட இல்ல. கிக்கர் இருக்க, அடிச்சு மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பண்ண? ஸ்டார்ட் பண்ணு. வந்து ஹெல்ப் பண்றா. இது வேறயா? ஏறப்பா, இழு. சத்து இருக்கா இல்லையா? இழு. என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பெட்ரோல் போட்டா தானே ஸ்டார்ட் ஆகும். வந்து ஹெல்ப் பண்ண ஏதாவது சொல்லிக்கிட்டு. நான் தான் ஹெல்ப் பண்றேனே. ஏதாவது ஹெல்ப் பண்றா. என்ன ஹெல்ப் பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவ்வளவு உருவமா இருக்க ஒரு கிக்கர் அடிக்க தெரியாதா? இது சும்மா வரும்போது நல்லா தான் இருக்கு. ஏய் சாமி வாடா, வந்து ஹெல்ப் பண்றா. அட போடா. என்னது மச்சான் 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 மச்சான். என்னடா சாமி? வண்டி ஏறா போலாம். எதுக்குடா? டேய் சீக்கிரம் வண்டி ஏறா போலாம். சொன்னா புரியாதுடா. சும்மா பேசாம இருக்கியா இல்லையா? டேய் மச்சான், பயமா இருக்குடா. அங்க ஏதோ வருதுடா. சும்மா இருடா. டேய் மச்சான், அங்க வருதுடா. சும்மா இருக்கியா இல்லையா? கிக்கர் அடிக்க மாட்டேங்குது, வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா சொல்லிட்டு இருக்க. டேய் இன்னொரு தடவை சொன்ன செவில வந்துரும்டா. பேசாம வந்து ஹெல்ப் பண்றா. டேய் மச்சான், டேய் மச்சான், அங்க ஏதோ தெரியுதுடா. டேய் மச்சான் மச்சான் மச்சான், சீக்கிரம் வண்டி ஏறா போலாம்டா. ஏறா சீக்கிரம் ஏறா போலாம்டா. டேய் போடா. டேய் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. என்னமோ பெட்ரோல் 3 நாள் போடல, ஸ்டார்ட் ஆகாது. டேய் சீக்கிரம் ஏறா. இதுக்கு தான்டா வாய் ஓட அடிக்கூடாதுன்றது. ஆமா, அந்த துணி துவைக்க போறேன். உனக்கு தெரியுமா, தீபக் இருக்கல, தீபக்கு அந்த ஃபேமஸான ஹாண்டட் ஹவுஸ் இருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ தீபக் ஒரு செம ஃபன் பண்ணி விட்டேன். என்னன்னு தெரியுமா? நாங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து போயிட்டு வந்தோம்டா. உடனே அங்கிட்டு பார்த்துட்டு மண்ணுக்குள்ள இருந்து கை வந்துச்சான், செவுத்துல இருந்து பேய் வந்துச்சா, ரோட்ல கிளவி வந்துச்சான்னு காமெடி பண்ணி விட்டான். அரண்டே அப்ப நைட் நேரத்துல கூட்டு போனது ஏன்டா கூட்டு போனேன்னு ஆயிடுச்சு. ஆமா, இந்த துணி நிறைய சேர்ந்துருச்சு, துவைச்சிட்டு கூப்பிடுறேன்.
மட்டும். போலாம். எதுக்குடா? டேய், சீக்கிரம் வண்டி எடுடா போலாம். சொன்னா புரியாதுடா. மச்சான், சீக்கிரம் வண்டி எடுடா போலாம்டா. இந்த மாதிரி பல அமானுஷ கதைகள் வந்து இங்கே சொல்கிறாங்க. நாங்கள் பகலில் விசிட் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் எதுவும் பெருசாக பார்க்கவே இல்லை. ஸோ நைட் விசிட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சார். மச்சான் ஒரு நிமிஷம். அதாவது இப்போ ஒரு கதை சொன்னேன்ல, அந்த கதையில் அவங்க ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்களே, அந்த வீட்டில் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாருமே தங்கலை. ஸோ நாங்கள் அந்த வீட்டில் போய் தங்கி அங்கே ஏதாவது அமானுஷமாக நினச்சுன்னா அந்த வீடியோ எடுத்து போகிறோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னடா ஆச்சு? சொல்லடா எட்வின் தாடா கத்துனா. லே எட்வின் பிராங்கே. ஓ. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. ஹாய் காய்ஸ், நம்ம காலையில் சொன்ன மாதிரி இந்த பில்டிங்கை நைட் விசிட் பண்ண வந்திருக்கோம். பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கு. எட்வின் சொல்லு தமிழ். ஹாய் காய்ஸ், பில்டிங் பார்க்க எப்படி இருக்கு? இந்த பில்டிங் இந்த நேரத்தில் பார்க்க ரொம்ப ஹாராகவே இருக்குது காய்ஸ். ரொம்ப பயமாகவும் இருக்குது. அதோட இந்த நிலாவை சொல்லியே ஆகணும். நிலா ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கவேன். ஓகே சந்துரு வாங்க. ஸோ காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் சொன்ன மாதிரி. இன்னைக்கு ஏதாவது ஆறா நினச்சுன்னா அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம காலைல பார்த்ததை விட கொஞ்சம் டெரராகவே இருக்குது. என்னன்னு தெரில, நீங்கள் வேணால் பாருங்கள். கொஞ்சம் ஆறா தான் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபுல்லாகவே இருட்டாகவே இருக்குது, தெரியுதா காய்ஸ்? இந்த வீட்டை நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாரராக இருக்குது, பயமாக இருக்குது. எட்வின் சொல்லு தமிழ். விசிட் பண்ணு. சரி தமிழ், உள்ளே போய் விசிட் பண்ணு சந்துரு. சரி தம்பி, இந்தா ஃபோனு. காய்ஸ், இந்த இடத்துல வந்ததுலேருந்து ரொம்ப குளிருது. சொட்ரு போட்டிருக்கேன், ரொம்ப குளிருது. யாரோ சுற்றி என்ன நோட் பண்ணுற மாதிரியே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. காய்ஸ், உள்ளே போயிட்டுருக்கோம். காய்ஸ், ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது. யாரோ கைவிட்ட பில்டிங் காய்ஸ். ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு அடி ஏதோ தடங்கள் வர மாதிரி இருக்குது. கேர்ஃபுல்லாக வரணும் காய்ஸ். காய்ஸ், ஏதோ தெரியுதா? பிராங்கே. ஸோ ப்ராங்க் பண்ணுறதுக்கு நேரங்காலமே தெரியலையாடா? காய்ஸ், இன்னொருத்தன் ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பெர்ஃபார்மன்ஸை போய் பார்க்குறோம் நம்ம. இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில காய்ஸ். லே, அவன் அங்கே கத்திக்கிட்டு இருக்கான், கூலா vlog எடுத்துக்கிட்டு இருக்க. வாடா போய் பார்ப்போம்டா. யார் சாமி இவன்? சந்துரு, நான் முன்னாடி போகிறேன்டா. பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். பாருங்க எட்வின். டேய் டேய் டேய், என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? வாங்க போலாம்.
பேய் இருக்குன்னாங்க ஒன்னுத்திங்கான ஓஹோ ஆ ஆ ஆ ஆ பேய் எங்க இருக்கு? பேய் காணாமே. ஒருவேளை மேல இருக்குமோ? என்ன எங்க இருக்கே? ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்? இந்த இடம் வீட்டில் தானே இருந்தோம். இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்? ஆ ஆ வந்த இடத்துக்கே வரோம். ஓகே இருக்கும். நீவே அடிக்கிற? இல்லை லைட்டு போகிற சந்திரு இந்திரா. ஏய் என்னடா ஆச்சு? ஏய் பெருக்கடா கத்துன. இந்த கிளையை பார்த்துட்டு வந்து சொன்னேன்ல, அதனால அந்த பயத்துல தண்ணி லீசன்லாம் வருது. பயப்படாதா, எதுவும் இல்லடா, வெறும் கனவு தான்டா, ஒன்றும் இல்லை, பதறாத சரியா? சந்துரு நம்ம சந்துருடா, அவன் என்னடா பண்ண போறான்? லேய் நான் என்னடா பண்ண போறேன்? டேய் லேய் என்னடா ஆச்சு? வெறும் இலியூஷன் தான்டா. தூங்குடா, எல்லாம் சரியாயிரும்டா, காலையில பேசிக்கலாம். லே நான் உனக்கு எமுட்டு நேரம் வெயிட் பண்றது. தமிழ் நடிச்ச வேற 99 கால் பண்ணிட்டே இருக்கான்டா. நீ ஒரு 5 நிமிஷம்டா வந்துடுறேன்டா. சரி சீக்கிரம் வரும் நீ பாரு. லே நான் வந்துட்டியா? சாரிடா, வர வழியை மறந்துட்டேன்டா, வந்து கூப்பிட்டுக்கிறியா? லே நான் உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்றது?
புரிஞ்சுக்கடா, எனக்கு மரிய ஜாஸ்தின்னு தெரியாதடா உனக்கு. வாடா. சரி போனவி, நான் வரேன். நான் போய் அவனை போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஏன்டா அவ்வளோ லேட்டாக வர? டேய் வரவழிய மறந்துட்டேன்டா. என்னத்த மறந்தியோ? சரி வா. இல்லையா அவன் வந்ததுலேருந்து கை காமிச்சிருக்கான் பாரு, வா அவன்கிட்ட போவான். டேய் அவன் அங்க நிக்கிறதா சொல்லடா, அங்க நிக்கிறான் இல்லையா சொன்னாடா. அவன் அங்கே தானடா நின்றுக்கான், வாடா போம்டா. டேய் நீ வர முட்டாப்பலே வாடா. லே 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 மினுக்கே நிதாய நெஞ்ச குலுக்கே சிறுக்கே வண்டிய இல்லையா அவன் அங்கே நிற்கிறான்டா. டேய் லே அவன் இங்க நிக்கிறான், நீ அங்கேயே பாத்துட்டு இருக்க. இங்க இருக்கட்டா அவன். வர்ற டைம் ஆடாது. 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ரீல்ஸ் இருக்கலாம், சூரியனே காணாம போச்சுடா. எப்படா வரீங்கடா? வர டைம் ஆடாது. இருட்ட போகுதுடா. நீ வந்து என்னடா பிரச்சனை? டேய் டேய் வாங்கடா, இங்க போங்கடா. பேசிட்டு இருக்கான்டா. டேய் என்னடா ஆச்சு? தமிழரசன் அங்க. டேய் என்னடா? ஒரு நிமிஷம். எங்கடா போறியா? என்னடா ஆச்சு? லே டேய் என்னடா ஆச்சு? லே அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சுடா. டேய் லேட்டா வந்துட்டு காரணம் சொல்லாதீங்கடா. இருட்டு வேற ஆயிடுச்சு. கிளம்புறேன்டா நானு. யாரோ நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் தமிழ் அங்க நின்ற மாதிரி இருந்திருக்குமே. ஏய், ஆமாண்டா. பேய் மூஞ்சி மேல நின்ற மாதிரி இருக்குமே. பாத்தியாண்ண? அதானடா நானும் சொன்னேன். நம்புனீங்களா? எல்லாருக்கும் பட்டாதான் புத்தி வருது. இல்லை மச்சான், இந்த வீடு மாறிடலாம்டா. டேய் தமிழ்கிட்ட சொல்லி வேற வீடு மாற சொல்லுவோம்டா. தமிழ்கிட்ட பேசுவோம். ம். தமிழை சந்திரு நாங்க டீ. ஏய் தமிழ், சொல்றா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மூடி வை. அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரியுமா? ஏன் நடந்துக்கிட்ட? ஆக்சுவலா அங்க அன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. தமிழ் சொல்லு. அன்னைக்கு நைட் எனக்கு இதுதான் நடந்துச்சு. என்னடா சொல்றீங்க? உண்மையா? ஆமா. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. நீங்கெல்லாம் சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அரண்டவன் கண்ணுக்கெல்லாம் இருண்டதெல்லாம் பேயாமா. அப்படி இருக்குடா உங்க கதை. இது பேய் படத்துல வர டைலாக் தான் நீ சொல்றது. இங்கெல்லாம் நல்லா கவுண்டர் ரெடி. ஆனா லாக்ஸ் எடுக்கிறது மட்டும் நல்லா மண்ணு மாதிரி நில்லு. போங்கடா டேய். நீங்கெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் பாரு. நான் சொன்னா உனக்கு புரியாது. புரியவே புரியாது.
என்ன டேய் தமிழ், சரி ஒண்ணுமில்ல தண்ணி மூட்டை வாடா ஏற்பின்னு. இதான் தமிழ் அவனை ஸ்டார்டிங்லேயே அவன்கிட்ட சொன்னேன். நீ தான் அலட்சியம் எடுத்துக்கிட்ட. இப்போ பாத்தியா கடைசியா உனக்கே நடந்துருச்சு. டேய் தமிழ், எனக்கு இது சரிப்பட்டு வரல. நம்ம கூடிய சீக்கிரம் வீடு மாறணும். டேய் எட்வின் சந்துரு, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கடா. ஏற்கனவே நம்ம பிஸ்னஸில் நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணி அது எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுடா. அதனால் நமக்கு ஏற்பட்ட கடன்லாம் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. அதனால தான் நான் அந்த கடன் தீர்க்கிறதுக்கு தான் நம்ம கண்டென்ட் வீடியோ அதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. அதை வச்சு நம்ம ஃபுல் கடன் கட்ட முடியுமான்னா அதுக்கு சாத்தியமே இல்லை. பாதி கடன் அடைச்சி வேணால் கொஞ்சம் தேரலாம். அதை வச்சு இந்த ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்கடா. நம்ம வேறு வீடு மாறிடலாம்டா. ஒரு வாரம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோ. நல்ல வீடாக பார்த்து வேறு வீடு கிளம்பிடலாம். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். கூடிய சீக்கிரம் மாறதுக்கான வழி இப்போ. டேய் தமிழரசா, இந்த vlog எடுத்து எடிட் பண்ணிட்டானா தெரியல, கேட்போம். என்னடா வெளியே இருந்தே கால் பண்ற? இல்லை நான் சொல்லிட்டு தானே வந்திருந்தேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு. டேய் பிராங்க் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லையாடா? இந்த பொருள் நான் வேணா உங்களுக்கு ஒரு ஸ்னாப் எடுத்து அனுப்புறேன். அனுப்பு. இல்லை கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது.
கனவா? தமிழ் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? தமிழ் தமிழ் லே தமிழ் லே லே தமிழ் இந்திரா தமிழ் தமிழ் இந்திரி இதுக்கு நான் உன்கிட்ட படிச்சு சொன்னேன் கேட்டியா? இந்த வீட்டுல ஏதோ அமானுஷமா நடக்குதுன்னு. எட்வின் இப்ப வருவா, வீட விட்டு மாறோம் நம்ம இப்ப. ஓகே, கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிறேன் இன்னைக்கு. இப்ப இன்னைக்கு எட்வின் வருமா, இப்ப வீடு மாறும். ஏய் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. இப்ப என்ன சொல்ல போற? மறுபடியும் இந்த வீட்டுல தவணும் இல்ல காசு இல்லை எப்படா? ஏய் உட்கார்றா ஒரு நிமிஷம், சொல்ல வர ஒரு நிமிஷம் கேளுடா. உட்கார்றா. இந்த வீட்டு விட்டு வெளியே போனாலும் அந்த அமானுஷன் நமக்கு தொடதாண்டா செய்யும். எதை வச்சு நீ அப்படி சொல்ற? இந்த கதையில அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாலும் அவங்களுக்கு அந்த அமானுஷன் நடந்துச்சுடா. அதுல ஒருத்தர் செத்தே போயிட்டான்டா. சரி ஆமா, இப்ப இதுக்கு என்ன? இப்ப நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் இந்த அமானுஷன் தொடரும்டா. இந்த கதையை நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கதான்டா தொடர்ந்து முடிக்கணும். இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்ற? டேய் அந்த கதையில வர கேரக்டர்ஸ் கிட்ட விசாரிச்சோம்னா கொஞ்சமாவது உண்மை கிடைக்கும். அவங்க ஏற்கனவே இந்த வீட்டில் தான் தங்கியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு அமானுஷமெல்லாம் நடந்துருச்சு. நான் சுற்றி முற்றி விசாரிச்சதுல ஒரு பெரியவர் மட்டும் அவர் ஃப்ரெண்டாக இருந்து இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருக்காரு. அவர் சொன்னார், அவன் வாடிக்கையாக வர இடம் ஒரு இடம் சொன்னார். நம்ம ஃபோனில் விசாரிக்க வேணாம், அந்த இடத்துக்கு போய் நம்ம விசாரிப்போம். ஏதோ உண்மை கிடைக்கும். நேரில் விசாரிச்சாதான் உண்மை கிடைக்கும், ஃபோனில் வேணாம். தமிழ் டீஷர்ட் எங்க ரெகுலர் டீஷர்ட்டா ரொம்ப வேர்த்துச்சுடா, வண்டியில் வச்சுட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு போ. மச்சான் என் ஆள் கால் பண்ற, போய் பேசிட்டு வந்துடும். சரி போயிட்டு வாடா. சரி போ. ஏய் என்ன பண்ற? நீங்க தானே சந்தோஷ்? நான் சொல்லுங்க ப்ரோ, நாங்கள் நேதாஜி நகர் 5வது தெருலேருந்து வரோம் ப்ரோ. சிவாஜி நகரில் வந்து அந்த கோஸ்ட் வீன்னு சொல்கிறாங்களே, அங்கே போய் விசிட் பண்ணி பார்த்தோம். விசிட் பண்ணி பார்த்தப்ப வந்து எங்களுக்கு எல்லாமே அமானுஷமாக நடக்குது. அங்கே சுற்றி இருக்கிறவங்க இடத்துல கேட்டோம். நாங்கள் கேட்டதில் எல்லாரும் செத்துட்டாங்க, ஆல்ரெடி போனவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் விரோதம் இருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த வீட்டை பற்றி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சால் கூட சொல்லலாம். சொல்லுங்க கொஞ்சம். ப்ரோ அந்த வீட்டை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது ப்ரோ. போங்க போட்டு போலாங்கிட்டு போங்க போட்டு. எனக்கு அந்த வீட்டை பத்தி ஒன்றும் தெரியாது ப்ரோ. டிரான்ஸ்ஃபார்மர் தம்பி மாதிரி இருக்கீங்க. தம்பி இருக்கா போடா. இல்லை ஏன்டா அவனை அடிச்ச? இப்படி கேட்டாதான்டா சொல்லுவேன், பணிவா கேட்டாலாம் சொல்ல மாட்டான்டா. என்ன விட அடிக்கிற?
கேட்டா சொல்ல மாட்டியாடா? நான் சொல்லிடு பிரதர். ப்ரோ உங்களை அடிக்கணும்னு எங்க நோக்கம் இல்லை. அமானுஷை பற்றி தெரியுதுன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை. உங்களை அடிச்சுதான் ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சு. சாரி ப்ரோ, மன்னிச்சிருங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ, சாரி ப்ரோ. அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. அந்த வீட்டோட ஆபத்து தெரியாம நீங்க உள்ள போயிட்டீங்க. ஒரு 50 வருஷம் இருக்கும் ப்ரோ. வேலுமுருகன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் கட்டணும்னு ஆசை. நினைச்ச மாதிரி ஓரளவு அவர் பில்டிங்கே எழுப்பிடுறாரு. ஆனா அந்த இரவு தான் பில்டிங்கோட கதையவே மாற்ற போகுதுன்னு அப்பா அவருக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா அந்த சைடு 4 இளம் பெண்கள் விறகு எடுக்க வந்திருக்காங்க. அப்போ அந்த ரோட்ல 4 குடிகார பெண்கள் எப்பயுமே அந்த ரோட்ல இருப்பாங்க. இந்த அழகான பெண்கள் போறதை பார்த்து ஒரு பெண்ணை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனனால அந்த பொண்ணை துடிக்க கற்பழிச்சு கொன்னுடுறாங்க. இதை ஊர்க்காரங்கிட்ட இருந்து மறைக்கணும்ன்றதுக்காக வேல்முருகன் கட்டி வச்சிருந்த அந்த ஹோட்டல்ல அந்த பொண்ணை தூக்குல தொங்க விட்டுறாங்க. அந்த பொண்ணோட சாவு அந்த ஊர்ல ஒரு மர்மமாவே போயிடுச்சு. ஆனா சரியா ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணை கற்பழிச்ச அந்த 4 பேர் அந்த வீட்டிலே மர்மமான முறையில இறந்து போறாங்க. எப்படி இறந்தாங்க ஏதுன்னு போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது போக அந்த ஹோட்டலையுமே அதுக்கு மேல அவங்களால கட்ட முடியல. வேலுமுருகனும் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த ஹோட்டலை அவரால் எழுப்பவே முடியல. அந்த பொண்ணு இறந்த ஒரே மாசத்துல அவர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க தலைமுறையே வந்து அந்த ஹோட்டலை கட்ட முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த ஹோட்டலை கட்ட முயற்சிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு பயங்கரமான ஆபத்து தான் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டல் ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு வீடா மாறிச்சு. அந்த பில்டிங்ல இருக்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பில்டிங்ல இருந்து ஒரு பெண் அழுகுரல் சத்தம் கேட்கணும், ஒரு கிளவி திடுப்புன்னு இவங்களை நோக்கி வர்ற மாதிரியும், இப்படி பல அமானுஷ்ய கதைகளை அந்த சைடு ஊர் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை முதல்ல ஊர் மக்கள் பெருசா எடுத்துக்கல. ஆனா அங்க நிகழ்ற அமானுஷ்யம் ரொம்பவும் பயங்கரமாகவும் ரொம்ப உக்கிரமா இருந்தனால அந்த சைடு ஊர் மக்கள் போறதையே தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்டோட அந்த வீட்டுக்கு போய் விசிட் பண்ணேன். அவன் என்ன ஆனானே எனக்கு தெரியல ப்ரோ. நானும் சந்தோஷமா இருக்கப்பதான் இந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருப்போம். அதான் வாரம் வந்து இந்த இடத்த பார்த்தா அவன் ஞாபகம் வரும். அதான் ப்ரோ இங்க வருவேன். சரிங்க ப்ரோ. ப்ரோ அந்த பெய்ய தொடர்றதுக்கு வேற வழி இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எந்த வழியும் இல்லை ப்ரோ. என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க? நான் வந்து நெட்டு போட்டு போடலாம் பார்த்தா அதுக்குள்ள முடிச்சுட்டீங்க. கடலை ஓட்டு கண்ணு முன்னு தெரியாம பாரு. என்னடா நீ ஏண்டா கடலை ஓட்டது பத்தாதாடா உனக்கு? சண்டை ஓட்டது கூட தெரியாம இருக்கேடா. நம்மளே அந்த டீஷர்ட் திருப்பி போட்ட போல இருக்கு. யார் அவரு? யாருன்னு கேட்போம். யார் நீ? நீங்கள் அனைவரும் சாகப் போகிறீர்கள். என்னையா சொல்ற? இங்கு நடக்க விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். யாரியா நீ அப்படியே சொல்ற? உள்ளே அழைத்து செல்லுங்கள், தெளிவாக கூறுகிறேன். சரி சரி வாங்க வாங்க உள்ள போங்க. உள்ள போங்க. சரி எங்கடா போனாச்சு ப்ரோ? சீக்கிரம் வாராடி. இந்த ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். அமருங்கள் அனைவரும்.
நடக்கும் அமானுஷ்ய விஷயங்களுக்கு அந்த இல்லத்திற்கு சென்ற பிறகு என்றுதான் நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படி அந்த இல்லத்தில் இருந்த அமானுஷ்யம் வந்திருந்தாலும் இந்த தம்பியை தான் தாக்கியிருக்கும். சம்பந்தம் இல்லாம ஏன் இவனை தாக்கியது? ஏனென்றால் அந்த ஆத்மா இருக்கும் ஆத்மாவை கண்டு பயந்து ஓடியது. நடக்கும் விஷயங்களுக்கு காரணம் யார் என்றால் இவன்தான். என்னையா சொல்ற? 27 வருடங்களுக்கு முன்பு ஜெனிஃபர், ராமகிருஷ்ணர், இந்த இரு பேர்களை நாம் உச்சரிக்கும் போதே நமக்கு தெளிவாக புரிகிறது. 2 பேரும் வேறு மதங்களை சார்ந்தவர்கள். இருளாயி என்பவள் ராமகிருஷ்ணரின் தாயார். இந்த இருளாயி என்பவர் ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவர். என் சனம் இல்லாத இடத்துல என்னால யார்கிட்டயும் பேசவோ பழகவோ முடியல. அது ஜாதி என்னும் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர். ஜெனிஃபர், ராமகிருஷ்ணர் இவர்களின் காதல் பள்ளி தொடக்கத்தில் ஏற்பட்டது. மௌனம் என்றும் விதையை நட்டு வைத்து அது செடியாக அவர்கள் மனதில் பூத்தது. இதை ஒருவருக்கு ஒருவர் தெரிவிக்க பயம், பதற்றம் என்னும் தடுப்பு செவரு இவர்களை தடுத்தது. நாள் கடந்த பின்னால் இவர்களின் காதலை ஒருவருக்கு ஒருவர் தெரிவித்தனர். ஆனால் இதற்கு பின் என்ன பிரச்சனை வரப்போகுது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இவர்களின் காதலை ஜெனிஃபர் வீட்டாரிடம் தெரிவிக்கும் பொழுது மகிழ்ச்சியுடன் இந்த காதலை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அதை ராமகிருஷ்ணர் வீட்டாரிடம் தெரிவிக்கும் பொழுது இதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இதை நான் ஏற்கவே மாட்டேன், வெளியே போ. கொடூரமான முறையில் எதிர்த்தனர். ஆகையால் இந்த எதிர்ப்பால் இருளாயின் பேச்சையும் மீறி இவர்கள் இருவரும் திருமணம் முடித்தனர். முன்னாடி கூறியதைப் போல் இருளாய்க்கு இந்த காதல் ஏற்க முடியாமல் இதை ஏற்றுக்கொண்டனர். இந்த இருளாயின் சாபமோ ராமகிருஷ்ணர், ஜெனிஃபர் இரு தம்பதியினருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படவில்லை. இதை கண்டு இருளாயி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதற்கு மாறாக ராமகிருஷ்ணர், ஜெனிஃபர் மிகவும் மனமுடைந்து குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கத் தொடங்கினர். இது ராமகிருஷ்ணர் தாயாரின் இருளாய்க்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தினமும் ஜெனிஃபரிடம் இவனை வீட்டை விட்டு விரட்ட சொல்லி தினமும் வீட்டில் சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கினர். இதற்கு ராமகிருஷ்ணர் மறுப்பு தெரிவித்த காரணத்தினால் நான் முன்னே கூறியது போல் இருளாயி ஜாதி என்னும் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவள். ஆகையால் அந்த சிறுவன் தன் இனம் ஜாதி இல்லை என்ற வெறி காரணத்தினால் ராமகிருஷ்ணர் மனைவிக்கு ஏற்றவாறு பேசிய காரணத்தினால் இருளாய்க்கு இது சுத்தமாக ஒரு கொள்ள முடியவில்லை. தன் சிறுவன் வீட்டுக்குள் வந்த காரணத்தினால் என்னை எதிர்த்து பேசத் தொடங்கினான். அந்த சிறுவனை கொல்ல வேண்டும் என்ற ஒரு கொடிய விதை அவர்கள் மனதிற்குள் உடைந்தது. இதனால் பல முயற்சிகள் செய்து அந்த சிறுவனை கொல்ல முயற்சி செய்தால் இதை பல முறை ஜெனிஃபரும் தடுத்தனர். இது பின்னால் ராமகிருஷ்ணருக்கு தெரிந்த காரணத்தினால் என் குழந்தையை கொல்லவா துணிந்தாய்? அவர் தாயார் இருளாயை வீட்டை விட்டு வெளியே துரத்தினர். இது இருளாய்க்கு மிகவும் உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த குடும்பத்தை அடியோடு அழிக்க அவர்கள் திட்டமிட்டனர். ராமகிருஷ்ணரின் குடும்பத்தின் ஆணி வேறு அந்த சிறுவனைத்தான் முதலில் துடிக்க துடிக்க கொள்ள வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். இந்த இருளாயினால் நேரடியாக கொல்ல முடியாது. ஏனென்றால் ஜெனிஃபர், ராமகிருஷ்ணர் தடுத்து விடுவார்கள். அதனால் ஒரு மர்மமான முறையில் அந்த சிறுவனை கொல்ல வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். அதற்கு அவள் முடிவு செய்த பாதை சாத்தான். சாத்தானை வழிபடுபவர்களை கண்டு ஒரு கொடிய சாத்தானை உருவாக்கினார்கள். அந்த கொடூரமான பயங்கரமான சாத்தானின் பெயர்தான் துராத்மா. இந்த துராத்மா
எப்படிப்பட்ட ஆத்மா என்றால் இது கடவுளையே கண்டு அஞ்சாத ஒரு ஆத்மா. இந்த ஒரு ஆத்மா ஒரு குடும்பத்திடம் சென்றால் அந்த குடும்பத்தை அடியோடு அழித்திடும். இந்த குடும்பத்திடம் எவரிடம் நபர்கள் பேசினால் கூட அந்த நபர்களை இது ஒன்றுவிடும். இது அந்த அளவுக்கு ஒரு கொடிய ஆத்மா. இந்த ஆத்மாவை தான் தமிழரசன் மீது ஏவி விட்டது. இதை முதலில் கண்டது யார் என்றால் ராமகிருஷ்ணரின் மனைவி ஜெனிஃபர். எவ்வாறு என்றால் தமிழரசன் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, அவன் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் பின்னால் ஒரு மிகப்பெரிய உருவம் நிற்பதை ஜெனிஃபர் உணர்ந்தாள். ஏதோ சரியில்லை என்று தெரிந்து ஜெனிஃபர் அவர் இன்னும் முறையில் இது என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தார். இது உங்கள் குடும்பத்தை தொடரும் ஒரு பயங்கரமான சாபம். அப்ப ஒரு பூசாரி கூறியதைக் கண்டு ஜெனிஃபர் நடுநடுங்கி போனாள். இதை ஆவியை ஏவி விட்டது வேறு யாரும் இல்லை, உனது மாமியார் இருளாயி அவர்கள்தான். இந்த ஆத்மா மிகவும் ஆபத்தானது. இது கடவுளை கண்டு அஞ்சாத ஒரு ஆத்மா. அப்போ ஜெனிஃபர் கேட்டது, ஐயா, இந்த ஆத்மாவை நீக்க எந்த வழியும் இல்லையா? அதற்கு பூசாரி கூறியது, இதற்கு வழி உண்டு, ஆனால் இந்த வழிபாட்டை உன்னால் செய்ய முடியாது. அதற்கேத்த வலிமையும் உன்னிடமில்லை. அந்த பூசாரி கூறியதை கண்டு ஜெனிஃபர் மிகவும் பயத்தில் இருந்தால் வேறு ஒரு வழி கூறுகிறேன். ஐயா, நான் 5 வருடங்களுக்கு ஒருமுறை சாமி பாதத்தில் பூஜை செய்த ஒரு கயிற்றை தருகிறேன். அதை தமிழரசன் கையில் 5 வருடத்திற்கு ஒரு முறை மாட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். 5 வருடங்களுக்கு இடையில் அவன் அந்த கயிறு அவிழ்ந்து விட்டாலோ அந்த கெட்ட ஆவி துராத்மா அப்படி உயர்த்திலிருந்தீர்கள். உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. அதனால் தயவு செய்து நான் கூறுகிறேன், அதனால் அந்த கயிறை அவிழ்த்து விடாதீர்கள் என்று ஜெனிஃபரிடம் அவர் தெளிவாக கூறி அனுப்பியிருந்தார். ஜெனிஃபர் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்றால், தமிழரசன் வளர்ந்த பின்னால் அதை ஜெனிஃபர் தமிழரசனிடம் அதை கூறவே இல்லை. 5 வருடங்களுக்கு ஒரு முறை கயிறை மட்டும் மாற்றி மாற்றி கையில் கட்டிவிட்டால் இந்த கயிறு எப்பொழுது அவிழ்ந்து விட்டது என்று தெரியுமா? நீங்கள் அந்த பயங்கரமான இல்லத்தில் பயங்கரமான ஆத்மாவை கண்டு பயந்து ஓடி வரும் பொழுது தமிழரசன் கீழே விழுந்து விட்டான். அதில் தான் துராத்மா மீண்டும் உயிர்த்து எழுந்தது. இதெல்லாம் தப்பிக்க வழி இருக்கா சாமி? நிச்சயம் உண்டு. என்ன வழிங்க சாமி? இந்த பரிகாரத்தில் உங்கள் உயிர் பறிபோகவும் வாய்ப்பு உள்ளது. இந்த பரிகாரத்தின் போது அந்த துராத்மாவிடம் நீங்கள் போராட வேண்டும். போராட்டம் என்றால் சாதாரண போராட்டம் அல்ல, மரண போராட்டம். இந்த போராட்டத்தில் நீங்கள் 3 பேரும் வெற்றி பெற வேண்டும் என்றால் மன வலிமை, தன்னம்பிக்கை, உடல் வீரம் இது அவசியம். இவை 3ம் உங்கள் வாழ்க்கை பாடம் அருமையாகவே கற்றுத்தந்தது தமிழரசனின் தாய் தந்தையார். அவர்களின் மனது மிகவும் மென்மையாகவும் வலிமையற்றதாகவும் இருந்த காரணத்தினால் அவர்களால் இந்த பரிகாரத்தை துணிந்து மேற்கொள்ள முடியாது என்று பூசாரி அன்றே கணித்தார். ஆகையால் பரிகாரத்தை அவர்களிடம் தெரிவிக்கவில்லை. ஆனால் அப்பரிகாரத்தை உங்கள் மூவரால் செய்து முடிக்க முடியும். வேலை முடிந்தது. பாத்தி இந்தாங்க, டீ குடிக்க வச்சுக்கோங்க, போகும்போது சாப்பிட்டுக்கோங்க. இதை போல் காகிதம் எல்லாம் உன்னை போல் மனிதர்கள் வளர்த்தான் எனக்கு தேவையில்லை. என் பின்னே வாருங்கள், நான் கூறியதை தருகிறேன். மூடிய
கதவின் பின்னாலே மூச்சிடும் சத்தம் கேட்குதே. கண்ணாடியில் நிழல் நடக்குது, கண்மூடியும் அது மறையலே. மழை தட்டும் ஜன்னலோரம் மனசுக்குள் ஊறும் பயம். யாரோ வந்து பெயரழைக்க உயிரே உறைந்து போகுதே. இரவு முழுக்க விழிகள் தூங்காதே, இருள் கூட இன்று உயிராய் தோன்றுதே. பாதமில்லாமல் நடக்கும் சப்தம் பின்னாலே வந்து நின்றதே. பேய் சிரிப்பு காற்றில் கேட்குதே. பழைய வீடு உயிராய் பார்க்குதே. ரத்த நிலா மேலேறும் போது நிழலெல்லாம் மனிதன் ஆகுதே. சுவற்றிலே எழுதும் விரல்கள் சுட்டெரிக்கும் குளிரின் நிழல்கள். மறந்து போன அந்த மரணம் மீண்டும் வந்து கதவு தட்டுதே. கல்லறையின் பூவாசத்தில் கரைந்து போன ஒரு காதல் அழுகுரலில் தாலாட்டு பாடி ஆவி என்று அலைகிறதே. திரும்பி பார் என்று குரல் கேட்க திரும்பனே யாரும் இல்லையே. ஆனா என் நிழல் மட்டும் இன்று என்னோட சேர்ந்து வரலையே. இருள் இன்று என்னை விழுங்குதே. முழுக்குரோட கடைசி மூச்சு நின்ற நேரம் கண்ணுக்குள் பேய் சிரிக்கிறேன். நான் ஒரு புனித நீரை தருகிறேன். அதை வேப்பிலையால் நன்கு நினைத்து உங்கள் வீட்டில் இருக்கும் அறையில் மூலமுடிக்கெல்லாம் தெளித்துவிட்டு நான் ஒரு பொம்மை தருகிறேன். அது மேல் நான் கொடுத்த புனித நீரை தெளித்துவிட்டு அதை உங்கள் வீட்டின் முன்புறம் எரிய வேண்டும். அப்பொம்மையை மீறி யாரும் எடுத்துவிட்டால் அவர்கள் வீட்டுக்கு ஆத்மா சென்று விடும். இல்லை, இருவரும் தெற்கில் இருக்கும் அறையில் விளக்கை பற்ற வைத்து அறையை விட்டு வெளியே வராமல் அமரவும். தமிழ் மாமா வெளியே வாங்க. டேய், என்னடா ஆள் வந்திருக்குடா. டைம் என்னாச்சு? மணி 5:54. சரி, 6 மணிக்குள்ள வந்துரு. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. 5 நிமிஷம் நான் வந்துடுறேன்டா. அதையும் மீறி அறையை விட்டு வெளியே வந்தால் உங்கள் இருவரையும் துராத்மா கொன்றுவிடும். தமிழ் என்னடா பண்ற? நானும் அப்பா வந்து இழுத்துட்டு இருக்கேன். போறா, எங்கடா போறா? பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க. வெளியே போன என்ன தெரியல. அந்த பூசாரி படிச்சு படிச்சு சொன்னார்லடா, வெளியே தமிழ் தமிழ்ன்ற வெளியே யாரா இருக்கா? நான் இங்கதான்டா இருக்கேன்.
தமிழ் நம்ம பூசல் எல்லாம் நடக்குதுடா. வந்து தமிழ்ல அடிபட்டு ரத்தம். நம்ம கண்டிப்பா சாதாரண போறோம். சரி சரி, நீ சொல்றது புரியுதுடா. ஒண்ணும் இல்ல, இல்யூஷன் தான் போல. அடுத்து இந்த மாதிரி நடந்தா கேர்ஃபுல்லா இருடா. எது உண்மை எது பொய்ன்னு பார்த்து போ. தமிழ் என்ன பண்றா? மூவரில் ஒருவர் அவருக்கு பிடித்தமான கோவிலுக்கு சென்று மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை தானத்தில் ஈடுபட வேண்டும். எட்வினே, தமிழே காப்பாத்துறா. தமிழே நீங்க தப்பிச்சிடலாம் பாக்குறீங்களா? கண்டிப்பா முடியாது. உங்க 2 பேரும் வெளியே வராச்சு கொண்டா போட மாட்டேன். இருக்கே. என்னடா இன்ட்ரெஸ்ட் காப்பாத்துறா. சுத்தி இருட்டா இருக்கு. காப்பாத்துறா. தமிழ் நீங்க இருக்க உள்ளதானா இருக்கு. தெரியலடா. யாருக்கான்னு பாக்குறேன்டா. எப்படி நான் காப்பாத்துறேன்டா. சீக்கிரம் உங்களை உயிரோட விட மாட்டேன். சீக்கிரம் செத்துவீங்களா? தமிழ் நம்ம சாக போறோம். தமிழ் கண்டிப்பா சாக போறோம். தமிழ் சாக போறோம்டா. டேய், ஏன்டா பயப்படுற? நம்ம கடவுள் தானே இருக்குடா. அந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்படணுமா? அது இல்லூஷன் பண்ணி நம்மளை வர வைக்க பாக்குதுடா. சாத்தானா நம்மளான்னு பாத்துருமாடா. அப்ப எதுக்கு பயப்படாதடா?
எட்வினே எட்வினே டேய் எட்வினே டேய் எல்லாம் முடிஞ்சாட தமிழ். டைம் எத்தனை பாரு. மணி 6:20 மார்னிங்டா. நம்ம எப்படி மயக்க மாட்டோம் தெரிலடா. டேய் ஆடா. மறுநாள் காலை வீட்டு வாசலின் முன் பொம்மை இல்லாவிட்டால் பரிகாரத்தில் வெற்றி பெற்றதாக அர்த்தம். என்னடா தெரிய தமிழ். ஒருவேளை அந்த ஒரு பொம்மை இருந்துச்சுன்னா ஒருவேளை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போல ஒரு வழியா. என்னாச்சு? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா? அதான் நினைக்கிறேன்டா. யாருக்கும் ஒன்றும் ஆகல. இல்லை யாருக்கு ஒன்றும் ஆகலடா.